வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல இன்னைக்கு 27வது நாளுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கு நாம ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அதுக்கு கரெக்டாவே கீழே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ட்ரை பண்ணாதவங்களும் அந்த கொஸ்டின்ஸை எழுதிக்கிட்டு அதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. 261வது கேள்வி பாருங்க. அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஒன் தட் கம்ஸ் லாஸ்ட் இஸ். கீழ்காணும் 4 வார்த்தைகளை எழுத்துக்கள் அடிப்படையில் வரிசையாக அமைக்கும் பொழுது கடைசியாக இடம்பெறுவதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்பபெட் ஆர்டர்ல அமைக்கணும். இப்ப ஏபிசிடி படி எழுதுறோம்னா எல்லாத்துலயும் முதல் எழுத்து பாருங்க எம் தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? அடுத்தது 2வது எழுத்து பாருங்க, இங்க யூ இருக்கு, இங்கேயும் யூ, இங்க ஐ இருக்கு, இங்க யூ இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கடைசியா எந்த வார்த்தை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிசிடியில ஐங்கிறது ஃபர்ஸ்டே வந்துடும். அப்ப இந்த வார்த்தை முதல்ல வந்துடும். அவங்க கேட்கறது கடைசி. அப்ப இது 3த்துல ஏதோ ஒன்று தான் கடைசியா இருக்கணும். 3வது எழுத்து பாக்குறேன், இங்க எஸ் இருக்கு, இங்க 3வது எழுத்து எல்னு இருக்கு, இங்க 3வது எழுத்து ஆர்னு இருக்கு. இது 3த்துல இங்கிலீஷ்ல எது கடைசியா வரும்? எல் ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கு அடுத்தது ஆர் வந்துடும், பிக்யூஆர், கடைசியா தான் என்ன வரும்? எஸ் வரும். அப்ப இந்த 3 வார்த்தையில கடைசியா வரக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களாமா? இங்க நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நேற்று ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த வீடியோலையும் நான் அடுத்தடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதேதான் எழுத்துக்கள் அடிப்படையில் வரிசையாக அமைக்கும் பொழுது முதலில் வரும் வார்த்தை எது? நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது? முதலில் வரும் வார்த்தை. இந்த 4 வார்த்தையில ஆல்பபெட் படி நீங்க அரேஞ்ச் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வரும்? இது முதல் கேள்வி. இங்கேயே 2வது கேள்வி நான் கேட்கிறேன். இந்த ஏபிசிடி வரிசையில நம்ம வரிசைப்படுத்துறோம் அப்படின்னா 3வதாக வரக்கூடிய வார்த்தை எது? புரியுதா? நம்ம கேட்டிருக்க 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் எந்த வேர்டு வரும் இது 4த்துல, 3வதா எந்த வேர்டு வரும் அப்படிங்கிற 2 கேள்வி இங்க நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? இதுக்கு நீங்க கீழே கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. அடுத்ததா 262. which letter occurs most often in the word appropriate? அதாவது appropriate என்ற வார்த்தையில் அடிக்கடி இடம்பெறும் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்ப இதுல பாருங்க, appropriateல எந்த எழுத்து நிறைய வருது, அடிக்கடி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு எழுத்தா பார்க்கலாமா? ஏங்கிற எழுத்து 1 2, ஏங்கிற எழுத்து 2 முறை வருது. கரெக்டா? ஏ 2 டைம்ஸ் வருது. அடுத்த பி பாருங்க, 1 2 3, பிங்கிற எழுத்து 3 முறை வருது. அடுத்ததா ஆர் 1 2, ஆறுங்கிற எழுத்து 2 முறை தான் வருது. ஆர், ஓ ஒரு முறை தான் வருது, ஐ ஒரு முறை தான், ஏ டி இ இதெல்லாம் ஒரு முறை தான் வருது. அப்ப நிறைய முறை வர்றது எது வருது அப்படின்னா பி தான் 3 டைம்ஸ் வருது. அப்ப அடிக்கடி இடம்பெறும் எழுத்து எது அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 263. which English alphabet letter is 8 to the left of 16th letter from the right end? ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் வலப்பக்கத்தில் இருந்து 16ஆம் இடத்தில் உள்ள எழுத்துக்கு இடப்பக்கமாக 8ஆம் இடத்தில் உள்ள எழுத்து எது? அதாவது பாருங்க, ABCDEFன்னு எழுதிக்கிட்டே வரும். கடைசியா என்ன வந்து முடியும்? XYZன்னு முடியும். கரெக்டா? இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வலப்பக்கத்திலிருந்து இந்த ரைட் சைட்ல இருந்து 16வது இடத்தில், ரைட் சைட்ல இருந்து 16வது இடம், அதுக்கு லெஃப்ட் சைட்ல, இதுக்கு இன்னும் லெஃப்ட் சைட்ல 8வது இடம். அப்போ 16 + 8, ஏன்னா ரெண்டுமே எந்த பக்கம் வருது? இங்க இருந்து 16 ஒரு 8ன்னு வந்தது. நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா எழுதிட்டு ஒரு எழுத்தா கேன்சல் பண்ணிட்டே வந்து 16வது எழுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப அங்கிருந்து ஒன்னொன்னா கேன்சல் பண்ணிட்டே வந்து 8வது எழுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ஈஸி. 16 + 8 24. அப்போ இந்த ரைட் சைட்ல இருந்து 24வது எழுத்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போதும். ரைட் சைட்ல இருந்து 24வது எழுத்து பாருங்க, இது 26வது எழுத்தா இருக்கும், இது 25வது எழுத்தா இருக்கும். கரெக்டா? இதுதான் 24வது எழுத்தா இருக்கும். அப்ப ரைட் சைட்ல இருந்து 24வது எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா சி அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அவங்க நேரடியா கேட்க வேண்டிய கேள்வி தான் இவ்வளவு தூரம் சுத்தி கேட்டிருக்காங்க. ரைட் சைட்ல இருந்து 24வது எழுத்து எது அப்படின்னு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணா போதும்? ஜஸ்ட் இந்த 16ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணி அத்தனையாவது எழுத்து எதுன்னு பார்த்தா போதும். சரிங்களா? நான் இங்க உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் தரேன் பாருங்க. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் வலப்பக்கத்தில் இருந்து 13வது இடத்தில் உள்ள எழுத்துக்கு இடப்பக்கமாக 11வது இடத்தில் இருக்கும் எழுத்து எது? என் கேள்வி புரியுதா? ஆங்கில எழுத்து இதேதான். which English alphabet letter is 11th to the left of the 13th letter from the right end? இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை மாறி வரும். சரிங்களா? ரிவர்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ 13வது இடத்துக்கு லெஃப்ட்ல 11வது இடத்துல இருக்கக்கூடிய எழுத்து எது? இது நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. ஏற்கனவே 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது ஒரு கொஸ்டின். உங்களுக்கு இதை பாஸ் பண்ணி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிச்சிருங்க. ஏன்னா மொத்தமா முடிச்சுட்டு நீங்க கடைசியா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா
திரும்ப நீங்க எடுத்து வச்சு எந்த கொஸ்டின் தேடுறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும், அது ஒரு இதுவாயிடும். சரிங்களா? அதனால இப்பவே பாஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கடைசியா ஆன்சர் போடும்போது மொத்தமா சேர்த்து கூட கீழே கமெண்ட்ல போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்க இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கேள்வியை பாருங்க. சரிங்களா? கேள்வி எண் 264. சூஸ் த வேர்ட் which can be formed from the letters of the word measurement. மெஷர்மெண்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட இன்னொரு வார்த்தை. இது வந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தை MAS. M இருக்கு, A இருக்கு, S இருக்கு. TER. T இருக்கு, E இருக்கு, R இருக்கு. அப்போ இங்கேயே எல்லா எழுத்தும் வந்துடுச்சு. அப்போ மாஸ்டர் அப்படிங்கிறது தான். ஏன்னா எது உருவாக்கப்பட்ட வார்த்தைன்னு தான் கேட்டிருக்காங்க. மாஸ்டரே இதில் வருது. மீதி வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. மேண்டல் MAN. M இருக்கு, A இருக்கு, N இருக்கு. TLE. T இருக்கு, ஆனா Lங்கிற எழுத்து இங்க இல்ல பாருங்க. அதனால மேண்டல்ல உருவாக்க முடியாது. சப்மிட் SU. S இருக்கு, U இருக்கு, M இருக்கு, இன்னொரு M இல்ல, இன்னொரு M இருக்கு, 2 M இருக்கு. I இல்ல பாருங்க. இந்த இடத்துல ஐங்கிற எழுத்து இல்ல. சரியா? அப்ப சப்மிட்டை உருவாக்க முடியாது. அஷ்யூர் ASSURE. ஏ இருக்கு, URE, S கூட இருக்கு, ஆனா ஒரு S தான் இருக்கு. இங்க 2 S யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அப்ப இதுவும் வராது. ஸோ இதுல வரக்கூடிய வார்த்தை எது அப்படின்னா மாஸ்டர். ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, மாஸ்டர் அப்படிங்கிறது தான் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உருவாக்க முடிந்த வார்த்தை. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 265. செல்ஃப் ரிட்டர்னஸ் என்பதனை வலமிருந்து இடமாக திருப்பி எழுதும் பொழுது நிலை இடத்தினை தக்க வைத்துக் கொள்ளும் எழுத்து. The letter in the word does not change its position when the letter are reversed is. அதாவது இதுல இருக்கிற எழுத்துக்களால இப்ப ரிவர்ஸ்ல எழுதணும். அப்படி எழுதின பிறகும் அந்த எழுத்து இடத்த மாத்திக்க கூடாது, அதே இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி எந்த எழுத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு 2 விதத்துல ஆன்சர் சொல்றேன் பாருங்க. ஒன்னு அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டே வந்துருங்க. இந்த ரிவர்ஸ்ல இங்க இருந்து எஸ் அந்தந்த எழுத்துக்கு நேரா எழுதணும். ENS ENS இப்படி எழுதிட்டே வரும்போது UOE அடுத்தது T. பாருங்களேன், இந்த டீக்கு நேரில் மறுபடியும் எது வந்துடும்னா T வந்துடும். நீங்க ரிவர்ஸ்ல எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கூட எழுதி பார்த்துக்கலாம். ஏன் அப்படி அந்த T மட்டும் அந்த இடத்துலயே வருது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்க மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 எழுத்து இருக்கு. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 17 எழுத்து. நீங்க திருப்பி ரிவர்ஸ்ல எழுதும் போது நடுவுல இருக்கிற எழுத்து மட்டும்தான் அதே பொசிஷன்ல நிற்கும். கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 3 ஃப்ரெண்டுங்க நிக்கிறீங்க, 1 2 3 இப்படின்னு 3 பேர் நிக்கிறீங்க. 3 பேரும் அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி நிக்கிறீங்க. அதாவது 3 இங்க வந்துடுறான், 2 இங்க வந்துடுறான், 1 இங்க வந்துடுறான். அப்ப எவன் மட்டும் அதே இடத்துல இருப்பாங்க? 2ங்கிற நம்பர் மட்டும்தான் அதே இடத்துல இருக்கும். கரெக்டா? 5 பேர் நிக்கிறீங்க, 1 2 3 4 5. திருப்பி அப்படியே ரிவர்ஸ்ல மாறுறீங்கன்னா 5 4 3 2 1. அப்ப யார் மட்டும்தான் அதே இடத்துல இருப்பான்? 3 மட்டும்தான். அப்ப நடுவுல இருக்கிற ஆள் மட்டும்தான் அதே இடத்துல இருப்பான். புரிஞ்சு முடியுதா? மொத்தம் 17 எழுத்து இருக்கு. 17ல இந்த பக்கம் 8 எழுத்து, இந்த பக்கம் 8 எழுத்து, நடுவுல 9வது எழுத்து. கரெக்டான்னு பாருங்க. 8 8 16, ஒரு 1 17. ஸோ 9வது பிளேஸ்ல இருக்கிறவன் தான் அதே இடத்துல இருப்பான். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு இதை? சரியா? நீங்க இந்த ஐடியா புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா எழுதிடலாம். யார் அதே இடத்துல இருப்பான்? 9வது இடத்துல இருக்கக்கூடிய எழுத்து தான் அதே இடத்துல இருக்கும். பாருங்க, 1 2 3 3 4 5 6 7 8. 9வது இடத்துல என்ன எழுத்து இருக்கு? டீங்கிற எழுத்து இருக்கு. அப்ப பொசிஷன் மாறாம இருக்கிற எழுத்து எதுவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 4 T. முடிஞ்சு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கேட்கறாங்கிறது புரியணும். நிலை இடத்தினை தக்க வைத்துக் கொள்ளும். சேஞ்ச் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 266. The following diagram shows some relationship among 3 items. For each group of elements, there corresponds on diagram 1 or 2, 3 or 4. Select the diagram. கீழ்காணும் வரைபடங்கள் தனித்தனியாக 3 உறுப்புகளின் தொடர்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு வினாவிலும் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகள் ஏதேனும் ஒரு படத்தினை நினைவுறுத்துகிறது. அதனை காண்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பஸ், கார், வெஹிக்கல். நம்ம ஏற்கனவே இந்த வென் டயக்ராம் வச்சு சொல்லியிருக்கோம். இது மூணுத்துக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். வெஹிக்கல், பஸ்ஸும் ஒரு வெஹிக்கல் தான், காரும் ஒரு வெஹிக்கல் தான். ஆனா பஸ் வேற, கார் வேற. கரெக்டா? இது ஃபுல்லா இந்த பெரிய செட் அப்படிங்கிறது வெஹிக்கல். வெஹிக்கல்னா வாகனம்னு அர்த்தம். தமிழ்ல வெஹிக்கலுக்கு என்னது? வாகனங்கள் இல்ல வாகனம். ஸோ காரும் ஒரு வெஹிக்கல் தான், பஸ்ஸும் ஒரு வெஹிக்கல் தான். ஆனா ரெண்டும் வேற வேற. அப்ப இந்த டயக்ராம் தான் இதுக்கு கரெக்டானது. இந்த டயக்ராம் எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 2. இதுக்கான கரெக்டான டயக்ராம் ஆப்ஷன் 2. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 267. இப்ப இதுல பாருங்க, கேட்ஸ், டாக்ஸ், பெட்ஸ். பெட்னா அந்த நம்ம செல்ல பிராணிகள் வளர்க்குறோம்ல, அது செல்ல பிராணிகள். கேட்டும் ஒரு செல்ல பிராணி தான்,
டாகும் ஒரு செல்ல பிராணி தான். ஆனா கேட் வேற, டாக் வேற. கொஞ்சம் கேட் வந்து டாகா இருக்கும், கொஞ்சம் டாக் வந்து கேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது பாருங்க. அப்ப கேட் வேற, டாக் வேற இந்த டயக்ராம். ஸோ இதுக்கு ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டானது. ஓகேவா? அடுத்ததா 268 லாயர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ். லாயருங்கிறவங்க வக்கீல்கள் இல்லையா? டாக்டர்னா மருத்துவர்கள், டீச்சர்ஸ்னா டீச்சர் ஆசிரியர்கள். 3 பேரும் ஒண்ணு கிடையாது. லாயர் வேற, டாக்டர் வேற, டீச்சர் வேற. 3த்துக்கான படிப்புகளுமே வேற வேற. அப்ப 3 பேருமே வேற வேற ஆளுங்க. அப்ப எது வந்துரும் அப்படின்னா ஆப்ஷன் 4. நம்ம புரியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா 269 இது பாருங்க. இதுல ஏசியா, இந்தியா, தமிழ்நாடு. ஆசியா அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டம். சரியா? ஆசியா கண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் எது அப்படின்னா இந்தியா. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. அப்ப உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சுச்சா? இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் தான் இதுக்குண்டான சரியான விடை. கரெக்டா? ஏசியாக்குள்ளாடி இந்தியா, இந்தியாக்குள்ளாடி தமிழ்நாடு. சரியா? அடுத்ததா இந்த வீடியோடைய கடைசி கேள்வி. நான் இன்னும் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொஸ்டின் தர வேண்டியது இருக்கு இல்லையா? இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் இன்னும் 2 ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு தர போறேன். ஏற்கனவே 3 சொல்லியிருக்கோம். ஓகே, இங்க பாருங்க 270 ஹியூமன் பீயிங்ஸ், எஜுகேட்டட், எம்ப்ளாய்டு. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு டிஃபரெண்டானது உங்களுக்கு. ஹியூமன் பீயிங்ஸ்னா மனிதர்கள். கரெக்டா? மனிதர்கள் ஃபுல் செட். எஜுகேட்டட் மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் படிச்சிருக்கலாம், எல்லாரும் படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? படிச்சவங்க இப்ப நம்ம எடுத்துக்கிறது மனிதர்கள் தான் எடுத்துக்கிறோம். அப்ப மனிதர்களுக்குள்ளாடி இருக்கிறவங்கள படிச்சவங்க இருக்காங்க. எம்ப்ளாய்டுனா வேலைக்கு போறவங்க. கரெக்டா? வேலை செய்யறவங்க. படிச்ச எல்லாருமே வேலை செய்யணும்னு கிடையாது. கரெக்டா? அதுல கொஞ்சம் பேர் வேலை செய்யலாம். அதே மாதிரி வேலை செய்யற எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு இந்த டயக்ராம் புரியுதான்னு பாருங்க. இவங்க படிச்சவங்க, இன்னொரு செட்டு வேலை செய்யறவங்க. கரெக்டா? படிச்சவங்கல்ல கொஞ்சம் பேர் வேலை செய்யறாங்க. இல்ல வேலை செய்யறவங்கல்ல கொஞ்சம் பேர் தான் படிச்சவங்களா இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு தானே? அப்போ ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய 2 சர்க்கிள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும். ஸோ எங்க இருக்கு இந்த டயக்ராம்? ஆப்ஷன் 3. ஏன்னா இதில் தான் தப்பு பண்ணுவீங்க. முன்னாடி சொன்ன 3 கூட கரெக்டா போட்டுருவீங்க. இந்த கொஸ்டினை கேட்கறாங்கன்னா தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ்ல படிச்சவங்க இருக்காங்க. நீங்க எப்படி போட்டு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, படிச்சவங்க வேற, வேலை செய்யறவங்க வேறனா அப்ப என்ன அர்த்தம் ஆயிடும்னா படிச்சவங்க யாருமே வேலை செய்யறது கிடையாது, வேலை செய்யற யாருமே படிச்சவங்க கிடையாதுன்ற அர்த்தம் ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த டயக்ராம் வராது. தனித்தனியா வராது. மனிதர்கள் அதுல மனிதர்கள் தனி, படிச்சவங்க தனி, மனிதர்களுக்குள்ளாடி தான் இவங்க 2 பேருமே வராங்கன்றதால இதுக்கு சரியான விடை எது வந்துரும் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாமா? இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 3 ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்தேன்னா, இப்போ இதே டயக்ராம்ஸ் வச்சு நான் இன்னொரு 2 ஹோம்ஒர்க் கொஸ்டின் தரேன். ஏற்கனவே 3 கொடுத்துருக்கோம். இப்போ 4வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, சரியா? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் இப்படின்னு 3 கொடுக்குறேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. இது 4th கொஸ்டின். 5th கொஸ்டின் தமிழ்நாடு, கேரளா, இந்தியா. இது 5வது கேள்வி. முதல் 2 அதே தான் வச்சிருக்கேன் பாருங்க. அப்ப என்ன வித்தியாசம் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ். 5th கொஸ்டின் தமிழ்நாடு, கேரளா, இந்தியா. சரிங்களா? இது 2த்துக்கு எந்த டயக்ராம் வரும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகேவாமா? ஸோ மொத்தமா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இந்த 5 கேள்விகளுக்கும் ஆப்ஷன் என்ன, ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நோட்லையும் நீங்க இந்த 5 கேள்வியும் எழுதி வைங்க. ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு சில நாட்கள்ல தான் நம்ம சில கொஸ்டின்ஸ் தரதில்லை, இல்லை 1-2 கேள்வி முன்னாடி தரோம். பெரும்பாலும் எல்லா வீடியோலையுமே நம்ம 5 கொஸ்டின் தந்திருக்கோம் இல்லையா? அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுல ஒரு 30 நாள், இப்போ 27 முடிஞ்சிருக்கு இல்லையா? இந்த 30 நாள் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறமா சேட்ல இருந்தும் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மேட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சேட்ல கேட்கக்கூடிய மேத்ஸுக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு 10 கொஸ்டின் வச்சு நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு அதையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க அதையும் சைமல்டேனியஸா பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா மேட், சேட் 2த்துலயுமே உங்களுக்கு நல்லாவே தரவாயிடுவீங்க. ஓகேவாமா? நாளைக்கு நம்ம அடுத்த ஒரு 10 கொஸ்டினோட பார்க்கலாம். தேங்க்யூ.